ஹை நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே பிடித்த உதவியாளருக்கான ஜாப் பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிவிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு. இதற்கு யார் விண்ணப்பிக்கலாம், ஸோ ஃபர்தராக என்ன விதமான ப்ராசஸ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா, இது போன்ற அனைத்து தகவல்களும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த அறிவிப்புக்கான இணைப்பு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கும் நான் தெளிவாக இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2024. ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் இந்த ஜாப் பற்றின க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். ஃபர்தராக வரக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். This is the official notification page, Nuclear Power Corporation of India Limited. So purely a central government power sector. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன விதமான பதவிகள் கேட்டுறாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் கிரேட் 1ல் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஸ் அண்ட் அட்மின், அண்ட் தென் சி அண்டு எம்எம். ஸோ கான்கிரீட் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, தட் இஸ் சி அண்டு எம்எம். இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பேஜை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கான டேட் 5/6/2024 25/6/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இந்த என்பிசிஎல்கான அட்மின்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேரில் இருக்கும். அந்த வேக்கன்சிக்கான பிரேக்கப் நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்லாக் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, என்ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் வேக்கன்சிஸ் தான் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50+ வேக்கன்சிஸ் மேலே இருக்குது. ஹெச்ஆரில் ஒரு 29 வேக்கன்சிஸும், அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் அட்மினில் ஒரு 17 வேக்கன்சிஸும், கான்கிரீட் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 12 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் கம்யூனல் வைஸ் பிரேக்கப் தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறனால ஸோ பிசி அண்ட் தென் எம்பிசி இட் கம்ஸ் அண்டர் ஓபிசி கேட்டகரி. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா வி கேன் யூஸ் அன்ரிசர்வ்ட் ஆல்சோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பிரேக்கப் வேக்கன்சிஸ் உங்களோட எல்லாமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் பிடி கேண்டிடேட்ஸ்க்கும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஸோ க்ரைட்டீரியா பிஃபோராக டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5/6/25/6. அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சேம் 25/6 தான். நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் பண்ணலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் 100 rupees சார்ஜஸ் தான். அண்ட் தென் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா, என்பிசிஐஎல் கீழே இருக்கிற எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ யூபி, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா, ஸோ மகாராஷ்டிரா எதில் வேணாலும் இருக்கலாம். பட் இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றின அப்டேட் வந்து கிளியராக இதில் எதுவும் தரலை. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தாலும் மட்டும் நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் இருந்தால் போதும், வித் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும் இன் எனி கிரேடில். பர்டிகுலராக இந்த கிரேட் இருக்கணும் அப்படி எதுவும் சொல்லலை. எனி கிரேடில் நீங்கள் 50% மேலே மார்க் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் அவங்க ப்ரிஃபர் பண்ணல. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலோவன்ஸ் சேர்த்து 38,250 per month. பே மெட்ரிக்ஸ் வந்து லெவல் 4. அந்த நீங்கள் அதுக்கான அலோவன்ஸிங் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ கிடையாது, பட் எக்ஸாம் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏஜ் லிமிட். நீங்கள் ஏஜ் வந்து 25/6/2024 படி 21லேருந்து 28க்குள்ளார இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் தர ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 5 yearsம், ஓபிசி என்சிஎலுக்கு 3யும், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸில் அதில் அண்டர்சோடா இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு அதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ கேண்டிடேட் செலக்டட் அகெயின்ஸ்ட் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வில் பி போஸ்டட் அட் என்பிசிஐஎல் ஹெச்கி மும்பை. ஸோ இனிஷியல் போஸ்டிங் வந்து மும்பை. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எனி பார்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், டைப் ரைட்டிங் டெஸ்ட், அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸோ கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் இது பேஸ் பண்ணி இருக்கும். 1 hour டியூரேஷன்ஸ். ஸோ 0.33க்கான நெகட்டிவ் மார்க் பேசிஸில் எடுப்பாங்க.
அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெஸ்ட்டில் குவான்டி ஆப்டிக் கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். சேம் 0.33 நெகட்டிவ் மார்க் இருக்கும். இதுக்கப்புறமா தான் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இந்த டேபிளுக்கான இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் NPCL ரெக்யர்மெண்ட் போர்ட்டல் நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணிடுங்க. இதில்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் போனதுக்கப்புறமா நீங்கள் கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேபை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்தர் உங்களுக்கான லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஹவு டு அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். இந்த ஹவு டு அப்ளை பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட். இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிற NPCA பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். அண்ட் தென் இதில் ட்ராவல் அலோவன்ஸ் உண்டு ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ராவல் அலோவன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கடைசியாக ஸ்டேஜ் 3 தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட். இதுக்கு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் இதுக்கான சைஸஸ் அண்டு கேபிஎஸ்லாம் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோராக இதை ஒருத்தர் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.